அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, இன்றைக்கி நம்ம மிக்ஸி ஜார் ஒழுகுது, அதை எப்படி சரி பண்ணுறது, அடிப்பாட்டத்தை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜார் எடுத்து சைடாக ஆட்டி பார்க்கும் ஷேக் இருக்கான்னு ஆடுது. அப்போது ஷேக் இருக்குது. இப்போது டைட் பண்ணுற மாதிரி பின்னாடி உள்ள கப்பரை கழட்டிங்கன்னா கலரும். கழட்டிட்டு இப்போது பிளேடை தனியாக எடுத்துக்கிடுவோம். பிளேடை தனியாக எடுத்து அந்த நட்டை கழட்ட போகிறோம். அதுக்கு கட்டிங் பிளேட் எடுத்து அந்த நட்டை கழட்டிக்கோங்க. அதே ரைட் சைடு எடுத்துருக்கினீங்கன்னா கலரும். கழட்டிட்டு பிளேடையும் நட்டையும் தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அந்த சாஃப்ட்டை தடவை பார்க்க நல்லா தேஞ்சிருக்கு. சாஃப்ட்டையும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ அந்த சாஃப்ட்டை அந்த புஷ்ஷில் விட்டு லைட்டாக ஆட்டி பார்க்கும்போது சாஃப்ட்டு நல்லா ஷேக் ஆகுது. அப்போ புஷ்ஷு நல்லா தேஞ்சிருக்கு. இப்போ புஷ்ஷு கிரிப்பாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக புஷ்ஷை மேலே இங்கேயும் தள்ளுதோம். புஷ்ஷு அந்த பாட்டத்தில் கிரிப்பாக நிற்கலை, மேலே இங்கேயும் தள்ளும்போது போகுது. அப்போது நம்ம புஷ்ஷை மாற்ற முடியாது, பாட்டத்தை தான் செட்டாக மாற்றணும். இப்போ நம்ம பாட்டத்தை சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த 3 ஸ்க்ரூவையும் ஸ்க்ரூட்ரைவர் வச்சு கழட்டிக்கோங்க. எல்லா 3 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு இப்போ அந்த பாட்டத்தை தனியாக கழட்டிடலாம். அப்படி கழட்டி வச்சுட்டு இப்போ நம்ம புது பாட்டத்தை மாற்ற போகிறோம். புது பாட்டம் எலக்ட்ரிக்கல் கடைகளில் கிடைக்கும். இது வெறும் 50 ரூபா 55 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் தான் வரும். நம்மளே ஈஸியாக வாங்கி மாட்டிக்கிடலாம். இப்போது இந்த பாட்டத்தை மாட்ட போகிறோம். அதுக்கு அந்த இதில் உள்ள 3 ஸ்க்ரூவும் செட்டாக அதிலே வந்துடும். அதை கழட்டி தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது அந்த ஜார் டாப்பை அந்த ஹோல்ஸ்க்கு நேரம் கரெக்டாக வச்சு மாட்டிக்கோங்க. கரெக்டாக அந்த ஹோல்ஸ்க்கு நேரம் வச்சுட்டு இப்போது அந்த ஹோல்ஸில் ஒவ்வொரு ஸ்க்ரூவாக எடுத்து 3 ஹோல்ஸ்லேயும் 3 ஸ்க்ரூவையும் வைங்க. வச்சுட்டு இப்போது ஸ்டார் ஸ்க்ரூட்ரைவர் வச்சு 3 ஸ்க்ரூவையும் நல்லா ஃபுல்லாக டைட் வச்சுக்கோங்க. லூஸ் ஆகாமல் நல்லா டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு இப்போது சாஃப்ட்டு அதே நீளத்துக்கு கரெக்டாக வாங்கிக்கோங்க. இதே சாஃப்ட்டையும் கடையில் கொண்டு போய் கரெக்டாக நீளத்துக்கு வாங்கிக்கோங்க. நீளம் எக்ஸ்ட்ராவும் இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கக்கூடாது. இப்போ பிளேடை எடுத்து வச்சு நட்டை போட்டு லெஃப்ட் சைடு டைட் வைக்கும். லெஃப்ட் சைடு திருக்குனா டைட் ஆகும். இப்போது டைட் வச்சுட்டு கட்டிங் பிளேடு வச்சு நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கலண்டுரும். டைட் வச்சுட்டு இப்போது அந்த பிளேடு செட்டை ஜாரில் மாட்டி சுற்றி பார்க்கும். நல்லா சுற்றுது. இதில் நம்ம வாசரு அதுக்கு தகுந்தாப்பில் வாசரை போட்டு கப்ளரை போட்டு மாட்டி டைட் வைக்க வேண்டியதான். டைட் வைக்கும்போது மேலே இங்கேயும் ஆட்டி பாருங்கள். சாஃப்ட்டு ஆட்டம் இருந்துச்சுன்னா மேலே இங்கேயும் கூட ஒரு வாசர் போட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜாரை மிக்சியில் வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறோம். மிக்சி ஒயரை சுவிட்ச் போர்டில் மாட்டிட்டு மிக்சி ஜாரை மிக்சியில் மாட்டுதோம். மாட்டிட்டு இப்போது சுவிட்சை போட்டு ஆன் பண்ணுதோம். மிக்சி ரன் ஆகுது, சூப்பராக ரன் ஆகுது. இந்த மாதிரி தான் நம்ம மிக்சி பாட்டத்தை மாட்டி கரெக்டாக செட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். மிக்சி ஜாரில் இருக்க மாதிரியே அந்த கம்பி எல்லாமே கரெக்டாக போடுங்க. அதில் வந்து கம்மியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்சியில் ஜாரை வைக்கும்போது சுத்தாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவை என்னுடைய சேனலுக்கு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.